இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் தான் தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டுக் கொண்டிருந்த காலம் அது. அந்த சமயத்தில் மீதியாயிருந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியாதான். அந்த எலியாவுக்கு எதிராக சுற்றிலும் இருந்தவர்கள் 450 பாகால் தீர்க்கதரிசிகள். முழுக்க எதிரான சூழ்நிலை என்பது இதுதான். ஏனென்றால் எலியாவுக்கு ஆதரவாக அங்கு ஒரு நபர் கூட கிடையாது. எலியாவுக்கு எதிராக நிற்கிற 450 பேரும் பாகால் தான் தெய்வம் என்று சொல்லுகிற தீவிரவாதிகள். இவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு மனிதன் எலியா மட்டும்தான். இவர்களுக்கு இடையிலே நடந்த போட்டி என்ன தெரியுமா? கூப்பிட்டால் பதில் கொடுப்பது எந்த தெய்வம் என்பதுதான். பாகாலை நோக்கி கூப்பிட்டால் பதில் கிடைக்கும் என்று 450 பேரும் நம்பினார்கள். அதனால் பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. இப்போது எலியாவின் நேரம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரை நோக்கி இப்பொழுது எலியா கூப்பிடுகிறார். எலியாவின் கூப்பிடுதலில் ஆண்டவருக்கே சவால் விடும் வண்ணம் விண்ணப்பங்கள் இருந்தன. இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று ஆண்டவருக்கே சவால் விடும்படியான விண்ணப்பத்தை எலியா வைக்கிறார். எப்பொழுதுமே எலியா கூப்பிடும் போது பதில் கொடுக்கிற ஆண்டவர் இந்த கடினமான சூழ்நிலையிலும் எலியாவை அவர் கைவிடவில்லை. அக்கினியை அனுப்பினார். பாகாலை கூப்பிட்டு பதில் கிடைக்காமல் நொந்து போயிருந்த மனிதர்களுக்கு எலியா கூப்பிட்டவுடன் அக்கினி இறங்கியதை பார்த்தபோது எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். என்னை பொறுத்தவரை அந்த நேரம் என் கையில் நிறைய ஐஸ்கிரீம் கொடுத்தது போல குளிர்ச்சியாக இருந்திருக்கும். ஜனங்கள் எல்லோரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்குள் கொடுக்கிற வைராக்கிய உணர்வு என்னவென்றால், கூப்பிடும் போது எலியா பயன்படுத்தியது போன்ற சவால் விடும் வார்த்தைகளை ஆண்டவருக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும். அதற்கு எலியாவை போல நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உண்மையான ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி தான் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது இன்றைக்கு நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் முன்பு கர்த்தரே தெய்வம் என்பதை நம்மாலும் நிரூபித்து காட்ட முடியும். ஆகவே ஆண்டவரால் தான் முடியும் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஜெபங்களை நாம் செய்வோம். அற்புதங்களை பெற்று காட்டுவோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட எலியாவின் நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க மட்டும் ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமக்கு சோர்வு வரக்கூடாது. எலியாவுக்குள் இருந்த ஜெப ஆவி நமக்குள் நுழைய வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை பார்த்து நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் அவர்தான் தெய்வம் என்பதையும் நமக்கு எதிராக வருகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ஆகவே வைராக்கியமாக ஜெபிப்போம். கர்த்தரே தெய்வம் என்பதை இந்த உலகத்திற்கு முன் நிரூபித்து காட்டுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு பல காரியங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மைதான் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, பலர் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் வணங்குகிற தெய்வம் தான் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் பதில் கிடைக்காமல், ஆண்டவரே எந்த விதமான பதிலும் கிடைக்காமல் அவள் கூப்பிடுகிற தெய்வங்கள் அவர்களுக்கு பதிலும் கொடுக்காமல் இருக்கும் போது நொந்து போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு முன்பு எங்களுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் எங்களை நோக்கி பார்த்து பேசுகிறார், எங்களுக்கு பதில் கொடுக்கிறார், எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்கிறார், எங்களுக்கு ஆறுதல் கூறுகிறார், எங்களை விசாரிக்கிறார் என்பதை எல்லாரும் முன்பாகவும் நாங்கள் மற்ற பிரஜாதிகளுக்கு முன்பாக நாங்கள் நிரூபித்து காட்டும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை வைராக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற ஜெபம் உண்மை உள்ளதாகவும் வைராக்கியம் உள்ளதாகவும் இருக்கும் போது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீரப்பா. அப்பொழுது நீர்தான் தெய்வம் என்பதை இந்த உலகத்திலே எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் சுட்டி காட்டும்படியாக ஜெப வாழ்க்கை அதிகமாய் உம்மை நோக்கி இருப்பதாக எங்கள் வாழ்க்கையை ஜெப ஆவியினால் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன்.